ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு ட்ரெயினில் ஒரு ட்ராவல் பார்க்கலாம். இது சயின்ஸ் ஸ்டேஷன். அந்த புது பாலம் கெட்ட பிறகு இந்த பழைய பாலத்தை உடச்சு வேலை பார்க்குறது நல்ல மும்மரமாக நடந்துட்டு இருக்கு. நாங்கள் சாதா ட்ரெயினில் தான் டிக்கெட் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஏசி ட்ரெயின் தான் வந்துச்சு. ஆனால் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ட்ரெயினில் போனோம். எங்கே போகிறோம்னா, என்னோட ஃபோன் வந்து விவோ ஃபோனில் வந்து சி டைப் பின்னு தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ நான் சி டைப்புக்கு ஹெட்செட் நம்ம பக்கத்தில் உள்ள கடையில் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 150 போல் நல்லா தான் யூஸ் ஆகிட்டு இருந்து திடீர்னு கேட்காம ஆயிடுச்சு. அப்போ பக்கத்தில் உள்ள கடையில் கொடுத்தோம். அவங்க வந்து ஏன்னா அந்த ஹெட்செட் நான் புது ஹெட்செட் தான் மற்ற ஃபோன்லாம் யூஸ் பண்ண கேட்குது, எனக்கு ஃபோனில் கேட்கல. அவங்க வந்து சொன்னாங்க ஃபோன் வாங்கி ஒரு வருஷம் ஆகல, அதனால் நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போங்க அப்படின்னு. சைன்லேருந்து நியர்பை சர்வீஸ் சென்டர்னு போட்டால் குருலா வச்சு தான் வந்துச்சு. அதனால நானும் பென்சியும் குருலாக்கு போயிட்டோம். குருலா ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்ததுமே மேப்பு போட்டோம், ஏன்னா எங்களுக்கு தெரியாததுனால. நம்ம குருலா ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தது 2 சைடுமே ரொம்ப கடைகள் இருந்துச்சு. நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்குலாம் சூப்பராக இருக்குது. அதே நேரம் போனோமா பிரியாணி கடை, அதுக்கப்புறம் சைக்கிள் கடை, அதுக்கப்புறம் காரி பிஸ்கட் கடையெல்லாம் இருந்துச்சு. மேப்பு படி நாங்கள் ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு போனோம். அங்கேருந்து கிராஸ் பண்ண சொல்லிச்சு. அங்கே கிராஸ் பண்ண அந்த சைடு இல்லை, மறுபடியும் அங்கேருந்து ஆப்போசிட் சைடு மறுபடியும் கிராஸ் பண்ண சொன்னாங்க. அப்புறம் யானின்னு பார்த்தா தான், அதாவது ஆப்போசிட் அது கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். அந்த பக்கம் இருந்த பில்டிங்கை இப்போ இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு வேலையை கண்டுபிடிச்சி எடுத்து விவோ சர்வீஸ் சென்டருக்கு நாங்கள் வந்துட்டோம். உள்ள போனது அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் என்ன பிரச்சனை கேட்டாங்க. இந்த மாதிரி ஹெட்ஃபோன் மாட்டினா கேட்க மாட்டேங்குது. அப்போ சார்ஜர் தான் கேட்டாங்க. சார்ஜ் மாட்டினா யாருது அப்படின்னு அப்போ ஃபோனை வாங்கி பார்த்தாங்க. அந்த சிபின்ல ஏதாவது கொஞ்சம் டஸ்ட் ஏதாவது இருக்கான்னு க்ளீன் பண்ணாங்க. அது ஒன்றுமே இல்லை. அது ரொம்ப ஃபோன் ரொம்ப க்ளீனாகவே இருந்துச்சு. இதான் என்னோட ஃபோனு V40. அப்போ அவங்க சொன்னாங்க 40,000 ரூபா கொடுத்து நீங்கள் மொபைல் வாங்கும் போது ஏன் கொஞ்சம் விலை கூடின ஹெட்செட் வாங்கி போடக்கூடாது, ஒரிஜினல் ஹெட்செட் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் வந்து டூப்ளிகேட் ஹெட்செட் வாங்கி யூஸ் பண்ணனால தான் உங்களுக்கு கேட்கல. அது வந்து கொஞ்ச நாள் தான் கேட்க, அதுக்கப்புறம் கேட்காது. நீங்கள் ஒரிஜினல் ஹெட்செட் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் பென்சில் நினச்சிக்கிட்டு சரி நம்ம ட்ரெயின் ஏறி வாங்கி முக்க வாங்குறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு கருப்புச்சாரம் குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். யாரெல்லாம் விவோ ஃபோன் வச்சிருக்கீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை, சி யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.